புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற வீர தீர குழந்தைகள் தின விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீர தீர குழந்தைகள் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி பேசிய போது, குழந்தைகளுக்கு பயம் இருந்தால் அவர்கள் செய்கின்ற செயலில் நன்மை குறைந்துவிடும். எனவே குழந்தைகளுக்கு வீர தீர கதைகள் சொல்லி வளர்க்க வேண்டும். அதன் மூலம் குழந்தைகள் பயமின்றி துணிச்சலோடு நல்ல காரியங்களை செய்வார்கள். குறிப்பாக நாட்டுப்பற்று, மொழிப்பற்று உள்ள கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கும் போது அவர்கள் நாட்டுப்பற்றுடனும் மொழிப்பற்றுடனும் வீரமுள்ள சிறந்த குழந்தைகளாக வளர்வர். குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கன்வாடி மூலமாக அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறது. அதேபோல் பள்ளி மாணவர்களுக்கும் பால், ஆரோக்கியமான உணவு மற்றும் சிறுதானிய சிற்றுண்டிகள் வழங்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 50,000 வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வருகிறோம். இதனை ரூபாய் 2,500 வழங்க உள்ளோம். இதேபோல் முதியோருக்கும் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி கொடுக்க உள்ளோம். குழந்தைகளுக்கு இலவசமாக நல்ல கல்வி கொடுக்கின்றோம். நம்முடைய அரசானது குழந்தைகளை நன்றாக வளர்ப்பதற்குரிய நிலையில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. கல்லூரியிலும் நல்ல கல்வி கிடைக்க திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். குழந்தைகளுக்கு படிப்போடு விளையாட்டு கலைகளில் ஆர்வம் இருக்க வேண்டும். குழந்தைகள் முடங்கி போய் உட்காரக்கூடாது, துருதுருவென இருக்க வேண்டும். அது மாதிரி இருப்பதற்கு அனைத்து வசதிகளையும் அரசு செய்து தருகிறது. அங்கன்வாடிகள் எந்த குறையும் இல்லாமல் நடத்தப்பட்டு வருகிறது. புதுவையில் பசி பட்டினியோடு இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை, இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் சாதாரண ஒரு குடும்பத்தின் பசி இல்லாமல் இருப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோதுமை வழங்குவது போல் 1 கிலோ கேழ்வரகு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டுள்ளனர். இதனையும் அரசு கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. பிள்ளைகள் நன்றாக படித்தால் நல்ல முறையில் வளர முடியும். புதுச்சேரி மாநில குழந்தைகள் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர தேவையான அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும். குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்துள்ளோம். இந்த ஊக்கத்தொகை விரைவில் வழங்கப்படும். எனவே குழந்தைகள் ஆரோக்கியமான, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, தன்னம்பிக்கை உள்ளவர்களாக, நாட்டுப்பற்று உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்று அவர் பேசினார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், KSP ரமேஷ், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, சமக் சிக்ஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா, குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன், அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் காலில் விழுந்து மத்திய அமைச்சர் ஆசி பெற்றார். அவருக்கு எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் இன்று கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு வருகை புரிந்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். தொடர்ந்து அப்பா பைத்திய சுவாமி குழு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் உணவு அருந்தினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள, மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்தில் முதலமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி மத்திய இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. அந்த பள்ளி மாணவர்கள் எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணா திடல் விளங்கி வந்தது. நகர பகுதியில் பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டு திடலை பயன்படுத்தி வந்தனர். மேலும் அண்ணா திடலில் அடிக்கடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பொருட்காட்சிகள் நடத்தப்படும். இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களின் பொது கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த திடல் அடிப்படை வசதிகள் இன்றி வெட்ட வெளியாக இருந்தது. இந்த நிலையில் அண்ணா திடலை விளையாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று
விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரூபாய் 12,19,00,000 செலவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது ரூபாய் 17 கோடி செலவில் 9,600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4,500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஓய்வெடுக்கும் தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 1,500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம், கழிப்பறை, குடிநீர் வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என பள்ளி மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் மினி ஸ்டேடியம் பணிகள் முடிவடைந்து இன்று திறக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதியில் புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய், வறுமையில்லா இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ராஜ்பவன் தொகுதி சென்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புண்ணிய பூமியான புதுச்சேரி ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்ல ஆட்சி நடக்கிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமை இல்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் இணையமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், பசியில்லா மாநிலமாக புதுச்சேரி இருக்க வேண்டும். உணவு, உடை, வீடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும். குடிசை வீடுகளே இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டோம். 1,500 பேருக்கு விரைவில் வீடு கட்ட நிதி வழங்கப்படும் என்றார். இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட உள்ளது. புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் விசாரணை முடியும் வரை சட்டசபையை முடக்கி வைக்க வேண்டும் என ஆளுநருக்கு RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுச்சேரியில் சமீப காலமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் குறித்து CBI விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் தற்போது CBI விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஆளுநருக்கு எங்களது கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களை ஏமாற்றும் ஒரு சில அரசியல் கட்சிகள் புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் போலி மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிகள் மற்றும் ஒரு சில அரசியல் கட்சிகள் மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் கடந்த கால அரசை குறை கூறுவதும், எதிர்கட்சிகள் ஆளும் அரசை குறை கூறுவதும் மக்களை முட்டாளாக்கும் செயலாகும். இது போன்று மக்களை திசை திருப்பும் வேலையை கைவிட்டுவிட்டு மக்களின் உயிர் காக்கும் நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் மக்கள் முதல்வர் என்று சொல்லிக் கொள்ளும் முதல்வர் ரங்கசாமி இதுவரை மக்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் மீது சமூக வலைதளங்களில் பரவும் குற்றச்சாட்டுகளுக்கு தற்போதைய கூட்டணி ஆட்சியாளர்களிடம் இருந்து இதுவரை எந்த விளக்கமும் இல்லை. புதுவையில் மக்களாட்சி நடைபெறுகிறதா அல்லது மன்னராட்சி நடைபெறுகிறதா என்றே தெரியவில்லை. ஒருபுறம் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும், பிஜேபி கட்சியை சார்ந்த ஓய்வு பெற்ற IFS அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் CBI விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் குற்றம் சாட்டப்படுகின்ற கட்சிகளே ஆட்சியில் உள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் பாஜக அங்கம் வகிக்கும் NR கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. இந்த முறைகேட்டில் புதுவை ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் சூழலில் விசாரணை எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழலில் விசாரணை முறையாக நடைபெற்ற குற்றவாளிகள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உடனடியாக தலையிட்டு புதுச்சேரி சட்டசபை செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டும். மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த மாபெரும் முறைகேட்டிற்கு துணை நிற்கும் தற்போதைய புதுச்சேரி சட்டசபை உடனடியாக முடக்கி வைக்க வேண்டும்.
அப்போதுதான் விசாரணை முறையாக நடைபெறும், உண்மை வெளிப்படும். ஆகவே ஆளுநர் சட்டசபையை முடக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோசியஸ் குன்சாகா தலைமையகத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோசியஸ் குன்சாகா தலைமையகத்தில் உயர்மட்ட தலைவி மதர் தெரேசா ஞானமணி, உயர் ஆலோசகர் பாப்பாத்தி, பொருளாளர் பவுலின் சகாயராணி, செயலாளர் ஷாலினி சைலஜா தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கன்னியர் இல்ல சகோதரிகள் கேக் வெட்டி பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் கலந்து கொண்டு தனது உடனிருப்பால் அனைவரையும் மகிழ்வித்தார். பொன்சாகா சகோதரிகளின் உயர்மட்ட தலைவி கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு செய்தியை வழங்கினார். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் தங்கள் அன்பை உறவை வெளிப்படுத்தும் வண்ணம் உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். திருமண மண்டபங்களை பல்நோக்கு பயன்பாட்டு அரங்கங்களாக அறிவித்து கண்காட்சி, சமூக மற்றும் வணிக நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வேண்டி நகராட்சி ஆணையரிடம் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நீண்ட ஆண்டுகளாக சட்டப்படி இயங்கி வரும் திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்க தலைவர் இசைக்கலைவர், தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் ஜான் அமல்ராஜ் ஆகியோர் புதுச்சேரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் தற்போது திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாட்களை தவிர பெரும்பாலான நாட்களில் திருமண மண்டபங்கள் பயன்பாடற்று உள்ளன. இதனால் மண்டப உரிமையாளர்கள் மட்டுமின்றி அதனை சார்ந்த தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் சேவை துறையினரும் பொருளாதார பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். ஆகையினால் திருமண மண்டபங்களை பல்நோக்கு பயன்பாட்டு அரங்கங்களாக அறிவித்து கண்காட்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், கல்வி, சமூக, அரசு விழாக்கள், கலை, கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றை நடத்த அனுமதி வழங்கப்படுமானால் அரசுக்கு கூடுதல் வரி வருவாய், உள்ளூர் வியாபார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் அரங்க வசதி என பல நன்மைகள் ஏற்படும். மேலும் 1994ஆம் ஆண்டு விதி சட்ட பிரிவின் 66 படி மண்டபம் காப்பாளர் என்பவர் என்பது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அல்லது வணிக நிகழ்வுகளை நடத்துவதற்காக ஒரு மண்டபத்தை அல்லது அதனுடன் தொடர்புடைய வசதிகளை தற்காலிகமாக பயன்படுத்த அனுமதி வழங்கி அதற்கான கட்டணத்தை பெறும் நபராகும். இந்த வரையறையில் கண்காட்சி போன்ற நிகழ்வுகளும் உட்படுகின்றன. எனவே சமூக பொருளாதார நலன் கருதி பரிசீலித்து திருமண மண்டபங்களை பல்நோக்கு அரங்கங்களாக அறிவிக்கும் வகையில் அரசு உத்தரவு வெளியிட கேட்டுக்கொள்வதாக அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் மாஹி கடற்கரையில் நடைபெற்ற ரிவரி பெஸ்ட் 2026 தொடக்க விழாவில் காணொலியின் வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மாஹி கடற்கரையில் மாஹி ரிவரி பெஸ்ட் 2026 தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு மாஹி ரிவரி பெஸ்ட் 2026 விழாவினை தொடங்கி வைத்து விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக லேசர் ஷோவினையும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாஹியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், மாகி மண்டல நிர்வாகி மோகன்குமார், மாகி காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்கே, மாகி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மோகன சுந்தரி, சாகித்ய விருது பெற்ற பிரபல மலையாள எழுத்தாளர் முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாகி சுற்றுலாத்துறை, மாகி நிர்வாகம், வேளாண்மை துறை மற்றும் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இவ்விழா 31/12/2025 அன்று வரை நடைபெறுகிறது. இதில் திரைப்பட பின்னணி பாடகர்கள் மற்றும் பிரபலமான இசைக்குழுக்களின் இசை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வேளாண்மை துறை சார்பில் 26/12/25 முதல் 30/12/25 வரை மலர் கண்காட்சியும், கலை மற்றும் பண்பாட்டு துறையுடன் இணைந்து உள்ளூர் கலைஞர்கள் பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் நாட்டுப்புற நடவடிக்கைகளின் பங்கேற்புடன் கலாச்சார ஊர்வலமும் நடத்தப்படுகிறது. மேலும் உணவு திருவிழா, ஸ்கை ட்ரோன் ஷோ மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் மாஹி ரிவரி பெஸ்ட் 2026 விழாவில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காசி தமிழ்ச்சங்கம் 4.0 முன்முயற்சியின் கீழ் தமிழ் கற்கலாம் என்ற 10 நாள் நிகழ்வினை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் நடைபெற்றது. காசி தமிழ்ச்சங்கமம் 4.0 முன்முயற்சியின் கீழ்
தமிழ் கற்கலாம் என்ற 10 நாள் நிகழ்வினை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் நடத்தி வருகிறது. இதில் வட மாநிலத்தைச் சார்ந்த 28 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இப்பயிலரங்கின் 5ஆம் நாள் நிகழ்வாக தமிழர் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையை மாணவர்கள் அறியும் வண்ணம் சோழர் கால கோயில்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். முதலாவதாக பிற்கால சோழ பேரரசின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை மாணவர்கள் கண்டு களித்தனர். ராஜேந்திர சோழனின் வீரம், கோயிலின் வரலாறு மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. பின்னர் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தொல்லியல் துறையின் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாம் ராஜேந்திரன் மாளிகையின் எஞ்சிய பகுதிகளை மாணவர்கள் பார்வையிட்டனர். அங்கிருந்து அனைவரும் ராஜராஜ சோழன் கட்டமைப்பு, தஞ்சையின் புகழ்பெற்ற பெருவுடையார் கோவிலை பார்வையிட்டனர். யுனெஸ்கோ உறுப்பினர் முனைவர் ராமமூர்த்தி கோவிலின் கட்டமைப்பு, வரலாறு குறித்த செய்திகளை தெளிவாக விளக்கினார். நிகழ்வின் நிறைவாக அனைவரும் தாராசுரத்தில் உள்ள 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதீஸ்வரர் கோவிலை பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சோழ பேரரசின் 3 தலைமுறையினர் கட்டமைத்த திருக்கோவில்களின் கட்டிடக்கலை, வடிவமைப்பு, வரலாறு, கட்டமைப்பு கூறுகள் ஆகியவை மாணவர்களுக்கு தெளிவாக விளக்கி கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6ஆம் நாள் நிகழ்வாக பத்மஸ்ரீ முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்திருந்த மாணவர்களுக்கு தமிழ் கலாச்சார மண்பாண்ட சிற்பங்கள் செய்து காண்பித்து அவர்களுக்கு செய்து கற்றுக் கொடுத்தார். மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிந்து களிமண்ணால் ஆன சிற்பங்களை செய்தனர். CITU அகில இந்திய விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. CITU அகில இந்திய விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். மாநில துணை பொதுச் செயலாளர்கள் குமார் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளையும், அணுசக்தி மற்றும் மின்துறை தனியார் மையம், ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்ட மசோதாவையும் வாபஸ் பெற வேண்டும், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் புதிய சட்டத்தையும், SIC நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் சட்டம், விதை உரிமை சட்ட மசோதா 2025 கைவிட வேண்டும், போக்குவரத்து வாகனங்களின் உயர்த்தப்பட்ட FC கட்டணத்தை ரத்து செய்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முன்னதாக புதுச்சேரி காமராஜர் சிலை சந்திப்பிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், முருகன், கொளஞ்சியப்பன், தமிழ்ச்செல்வன், சங்கர், ராமசாமி, மதிவாணன், மணிபாலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர் நல சங்கத்தினர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர் நல சங்கம் சார்பில் முல்லை நகரில் உள்ள அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 6 மாதமாக வழங்கப்படாமல் உள்ள நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் மற்றும் DA நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், 20 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை கல்வி தகுதி அடிப்படையில் நிரப்ப வேண்டும், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் பழனிநாதன், துணைத் தலைவர்கள் வீரமுத்து, சிவபிரகாசம், செயலாளர் கோவிந்தராசு, இணை செயலாளராக ரவிச்சந்திரன், வெங்கடேசன், பொருளாளர் ஆனந்தன், துணை பொருளாளர் சிவகுமார் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மத்திய உள்துறை இணையமைச்சர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை நவீனமயமாக்கல் மற்றும் மனிதவளத்தை விரிவுபடுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், DGP ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் துவக்கத்தில் மத்திய இணை அமைச்சருக்கு காவல்துறை நவீனமயமாக்கல் மற்றும் மனித வளத்தை விரிவுபடுத்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கோரிக்கை மனு ஒன்றினை அளித்தார். ASUMP திட்டத்தின் கீழ் 4 வழி துப்பாக்கிச் சூடு சிமுலேட்டர் மற்றும் சிறப்பு சிறை வேன்களுக்காக ரூபாய் 202 லட்சத்தை முறையாக வெளியிட கோரினார். போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கு இரவு நேர பார்வை ட்ரோன்கள், போதைப் பொருள் கண்டுபிடிப்பான்கள் மற்றும் உளவு கேமராக்கள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப கருவிகளுக்காக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்திடம் ரூபாய் 97,15,000 திட்டத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்க வேண்டும். 88 ASI பணியிடங்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும்.
100க்கும் மேற்பட்ட துணை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிக்க வேண்டும். 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியனை விரைவில் அனுமதிக்க வேண்டும். இதனால் படையில் 1007 புதிய பதவிகளை சேர்க்கும். இது பிரதேசத்தின் உள் பாதுகாப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும். இது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. புத்தாண்டில் பாதுகாப்பு கேட்டு நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்த இஸ்லாமியர்கள் நள்ளிரவில் மதுபாட்டில்கள் உடைப்பது, கார் கண்ணாடிகளை உடைப்பது போன்ற சட்டவிரோத செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு வேண்டினர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்றாலே புதுச்சேரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகள், மாநிலங்கள், ஊர்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் படையெடுத்து வருவார்கள். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், சாலையோர கடைகள் என அனைத்தும் சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயாராகி வருகிறது. மேலும் புத்தாண்டிற்காக காவல்துறை சார்பில் 1500 காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். 8 பகுதிகளில் வாகன நிறுத்தம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புத்தாண்டு அன்று நள்ளிரவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர், வெளிமாநில இளைஞர்கள் மது அருந்திவிட்டு பாட்டிலை வீட்டு வாசலில் உடைப்பது மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது, சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை உடைப்பது என சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் எங்கள் பகுதிகளில் உள்ள சாலைகளில் போலீசார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர். மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு 300 ரூபாய் மதிப்புள்ள போட்டோ பிரேம் போடப்பட்ட தரமான கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. நேற்று தொடக்க நிகழ்வாக கணுவாப்பேட்டையின் பல்வேறு பகுதிகளில் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரவி பிரதர்ஸ், மங்களம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு சார்பாக வாஜ்பாய் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை நல்லாட்சி தினமாக கொண்டாடும் விதமாக இன்று புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு சார்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அடல் பிகாரி வாஜ்பாய் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, கமலக்கண்ணன், வணிக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் பெரியவர் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், நகர மாவட்ட ஓபிசி அணி தலைவர் ஐயப்பன், BMS தொழிற்சங்க நிர்வாகி இளவரசன், மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சீனிவாசன், முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு துணைத் தலைவர் வசந்தி, கீதா, மஞ்சுளா, வாசுகி, அன்பரசி, முதலியார்பேட்டை தொகுதி விவசாய அணி தலைவர் பிரகாஷ், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன், கிளை தலைவர்கள் ஜெயராஜ், நாராயணமூர்த்தி, முருகன் மற்றும் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர். ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில்
மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலை செயலாளர் சுப்பிரமணியன், மாநில வன்னியர் சங்க இளைஞரணி தலைவர் மணிரத்னம், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராமன் என்ற முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டு பொங்கல் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். எதிர்வரும் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றார். அதன் முன்னோடியாக அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தட்சிணாமூர்த்தி, கோபி, ரமேஷ், செல்வம், நாகப்பன், ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சேதராப்பட்டு பகுதியில் உள்ள செங்கலநீர் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து சேதராப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாத நாட்காட்டியினை வழங்கினார். தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026 ஆண்டிற்கான மாத நாட்காட்டி மற்றும் சர்க்கரை எண்ணெயினை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் 2026 ஆண்டிற்கான மாத கேலண்டர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். தொடர்ந்து 2026 ஆண்டு மாத காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ், மாநில அறிவுசார் பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் உத்தரகுமார், தொகுதி துணைத் தலைவர் அன்பழகன், பொதுச் செயலாளர் முருகன், தொழிலதிபர் செந்தில்குமார், மாவட்ட தலைவி மகேஸ்வரி, அரியாங்குப்பம் தொகுதி தலைவி சங்கீதா, மணவெளி தொகுதி தலைவி யோகப்பிரியா மற்றும் பொறுப்பாளர்கள் பிச்சைமுத்து, செல்வராஜ், புகழேந்தி, ஜெயச்சந்திரன், ராமு, முத்துராமன், சதாசிவம், ரமேஷ், பாஸ்கரன், குமரவேல், சபாபதி, செல்வகுமார், அரியாங்குப்பம் தொகுதி இளைஞர் தலைவர் அருண் மற்றும் மகளிர் அணி குப்பம்மாள், அலமேலு, தனலட்சுமி, பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சுனாமி நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே கடற்கரை மணலில் சுனாமி நினைவு சின்னம் அமைத்து ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக உயிரிழந்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், புவனசுந்தரம், வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், களிய பெருமாள், நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு, மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், பாலாப்பட்டு தொகுதி குமார், மகளிர் அணி சோபியா மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.